திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். என்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13 சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். துலா ராசி அன்பர்களே, உங்கள் துலா ராசிக்கு 3ஆம் வீடான தைரிய வீரிய முயற்சி மற்றும் இளைய சகோதர ஸ்தானத்திற்கும் 6ஆம் வீடான ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 10ல் தொழில் ஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதையில் பயணிக்கிறார். 10ஆம் வீடு என்பது செய்தொழில், உயர் பதவி, தலைமை பொறுப்பு, அதிகாரம், நிர்வாகத்திறன், ஜீவனம், சமூக அந்தஸ்து போன்றவற்றை குறிக்கின்ற இடமாக காணப்படுகின்றது. மேலும் உங்கள் துலா ராசிக்கு 3/6ஆம் அதிபதியாகிய குரு பகவான் முழுமையான பாவக்கிரகமாகும். அந்த வகையில் 3வது வீடான தைரிய வீரிய முயற்சி மற்றும் இளைய சகோதர ஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் தன்னுடைய ஸ்தானத்திற்கு 8ல் மறைந்து உச்சம் பெறுவது நல்லது. அதனால் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செய்யும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றும் மற்றும் முயற்சிகளில் வெற்றியும் அடையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. அத்துடன் உங்களது இளைய சகோதர உறவு நிலையும் சுமூகமானதாக அமையும். அதே சமயம் 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதியாகி உங்கள் துலா ராசிக்கு 10வது வீடான தொழில்ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கு 5ல் திரிகோணத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்று காணப்படுவது உங்களது தொழில் வேலை விஷயங்களில் மட்டும் நல்ல பலன்களை தந்தாலும் கூட நோய் நொடி, கடன், பகை, வம்பு வழக்கு போன்றவற்றையும் தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. அன்பர்களே, இதே சமயம் கோச்சார குரு பகவான் ராசிக்கு 10ல் நேர்கதையிலிருந்து உங்களது துலா ராசிக்கு 2, 4, 6வது இடங்களையும் பார்வை செய்கின்றார். உங்களது துலா ராசிக்கு 2ஆம் வீடான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை தனகாரகனான குரு பகவான் பார்வை செய்வதனால் தனவரவு உண்டாகும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையிலும் நீங்கள் காணப்படுவீர்கள். மேலும் உங்கள் பேச்சு திறன், பார்வை திறன், உடலில் உள்ள சக்தி, செல்வத்தை அனுபவிக்கின்ற யோகம் போன்றவற்றிலும் முன்னேற்றம் கிட்டும். அடுத்து உங்கள் துலா ராசிக்கு 4ஆம் வீடான தாயார், உயர்கல்வி, வீடு, வாகனம் மற்றும் சுகஸ்தானத்தை குருவான் பார்வை செய்வதனால் உங்கள் தாயாரது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மட்டுமல்ல, அவருடனான பரஸ்பர உறவு நிலையும் நன்றாக இருக்கும்.
மேலும் உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் ஊக்கத்தோடு படிப்பது மட்டுமல்ல, பரீட்சைகளில் நல்ல தேர்ச்சியும் பெறுவார்கள். இறுதியாக உங்கள் துலா ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்வை செய்வதனால் 2 விதமான பலன்கள் இங்கே கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை தொழில் செய்பவர்களுக்கு அவரவர் வேலை தொழில் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் அவரவர் வயதுக்கேற்ப வருத்த துன்பங்களையும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை நேரிடலாம். மேலும் உங்களது வீடு வாகன வகையில் அல்லது உடல் ஆரோக்கிய வகையில் கடன் படுதல் அல்லது ஒரு கடனை அடைப்பதற்காக மற்றொரு வங்கியில் கடன் படுதல் போன்ற விஷயங்களும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்துடன் செய்யும் வேலை தொழிலில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தை குருவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நீர்கதியில் பயணிக்கும் போது ஒருவேளை அங்கு ஜனகால ஜாதகத்தில் உள்ள குரு பகவான் மீது இந்த கோச்சார குருவான நீர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் மேற்கூறப்பட்ட சகல விதமான நற்பலங்களும் இடம்பெறும். சரி நேயர்களே, துலா ராசிக்கான கோச்சார குருவின் பொதுப்பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.